சில நேரங்களில் விடுகின்ற வார்த்தை பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். நான் வந்த இதை செஞ்சிருவேன், விடிஞ்சா செஞ்சிருவேன், உடனே செஞ்சிருவேன்ற வார்த்தை விட்டதுனால ஆட்சியில் இருக்கிறவங்க அதை செய்யலை, இதை செய்யலை, அதை சரியாக கொண்டு வரல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அதை செய்யலை, இதை செய்யலை, அதை சரியாக கொண்டு வரல அப்படின்னு பல குறைகள் சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் சாத்தியமா இல்லையா, ஏன் கால அவகாசம் கேட்குறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை துறை இருக்குது தமிழகத்தில், மொத்தம் எத்தனை துறை இருக்குது அப்படின்ட்டு அமைச்சர் நான் கேட்குறது கிட்டத்தட்ட ஒரு 34 துறை இருக்குன்னு வச்சுங்களேன். பால்வளத்துறை, போக்குவரத்துறை இப்படின்னு, மின்சாரத்துறை இப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வாரியம் எத்தனை இருக்குது அப்படி ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 40, இது ஒரு 30, கூட 70 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆட்சிக்கு வந்தவங்க 70 டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பார்க்கவே நாட்கள் ஆகும். ஸோ அதனால் உடனே இது பண்ணலன்னு கேட்க முடியாது. இந்த கிட்டத்தட்ட 70 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா எது முதலிடம் கொடுக்கணும், எதுக்கு இப்போது பணம் செலவு பண்ணி சரி பண்ணுறது, எது பணம் இல்லாமல் சரி பண்ணுறது, எது வருவாயை ஈட்டக்கூடியது, எது செலவு செய்யக்கூடியது, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அனலைஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நம்ம பாட்டு உட்காந்துட்டு சொன்னீங்களே செய்யலையேன்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? திருப்பி நீங்கள் நினைக்கிறது என்னென்னா ஒரு கட்சிக்கு சாதகமாக பேசுகிறதா நினைக்க வேண்டாம். யாராக இருந்தாலுமே அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு வீடு கட்டித்தரேன் யாருன்னா சொன்னாங்கன்னா, சொன்னீங்களே வீடு கட்டி கொடுங்க அப்படின்னா ஒரு 6 மாத கால அவகாசம் கேட்பாங்க. ஏன்னா வீடு கட்ட அவ்வளோ நாட்கள் ஆகும். எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த கீழே பேஸ் எடுக்கிறது, அப்புறம் அந்த பேஸு 15 நாள் நிறுத்தி வைக்கணும், அப்புறம் தண்ணி ஊற்றணும், போராட்டணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ 6 மாதம் ஆக தான் செய்யும். அது நாங்கள் சொன்னீங்க 6 மாதம் ஆகுன்றீங்க அப்படின்னு கேட்கவே முடியாது. சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கவே முடியாது. இது நிதர்சன உண்மையான விஷயம் இது. அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 10 மாதம் ஆகும். அந்த கால அவகாசம் கண்டிப்பாக தேவை. பைக் வாங்கணும் அப்படி வச்சுங்களேன், இதுக்கு கால அவகாசம் எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்க? கையில் பணம் இருந்தால் நாளைக்கே வாங்கிடலாம், பணம் இல்லைன்னா சேர்த்து வச்சு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் எப்போ பணம் சேர்த்தோ அப்போ வாங்கலாம். ஸோ பணம் இருந்தும் வீடு கட்ட முடியாது. பணம் இருக்குது கையில், அதுக்கு 6 மாதம் அவகாசம் கண்டிப்பாக தேவை. பணம் இல்லைன்னா சேர்த்து வைக்கிற வரைக்கும் அந்த கால அவகாசம் தேவை. பைக் வாங்கிறதுக்கு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 10 மாதம் கால அவகாசம் தேவை. இப்படி எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம், ஒரு நேரம் இப்படி நிர்ணயம் செஞ்சு தான் பண்ண முடியும். நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் அல்லது வாக்குறுதி சொல்லிட்டாங்கன்றதுக்காக விடிஞ்சா இதெல்லாம் இருக்கணும்னா சாத்தியம் இல்லை. இது இந்த கட்சி இல்லை, எல்லா கட்சியுமே அப்படிதான். ஒரு கட்சி பதவியேற்ற பிறகு எத்தனை துறை இருக்கிறது, எத்தனை அமைச்சரவை இருக்கிறது, அதுக்கெல்லாம் என்ன நிதி ஒதுக்கணும், என்ன கஜானால காசு இருக்குது, எதை முதல்ல செய்யணும், எதை அப்புறம் செய்யணும், இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 70 பிரிவு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 70 டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நாளில் தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு நாளைக்கு ஒன்று தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ நீங்கள் சொல்லலாம், வாரிய தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க, அமைச்சரவையில் மந்திரின்னு இருக்காங்க, அவங்கள கேட்டானாங்க, அவங்க கூட தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு நாட்கள் ஆகும். இந்த துறையில் இப்படிலாம் இருக்குது, இதை இப்படி டெவலப் பண்ணலாம், இப்படிலாம் தவறு நடக்குது, இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க தெரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணி அதை சொல்லி அதை கேட்டு அதை சரி பண்ணுறதுக்கே நாட்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது உடனே ஆகணும்னா ஆகாது. ஆனால் சில நேரங்களில் விடுகின்ற வார்த்தை பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். நான் வந்த இதை செஞ்சிருவேன், விடிஞ்சா செஞ்சிருவேன், உடனே செஞ்சிருவேன்ற வார்த்தை விட்டதுனால நம்ம எல்லாம் கேட்க தொடங்குறோம். சொன்னீங்கல்ல ஏன் செய்யலைன்னு. அதை காமனாக நம்மளே யோசிச்சோம்னா சொல்லியிருக்கலாம்ப்பா, ஆனால் அது செயல்முறைக்கு சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போது நம்மக்கிட்டே யாரோ ஒருத்தர் சொல்ல இது செஞ்சிடப்பா அப்படின்னா அவரால் அது செய்ய முடியுமா, அது அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமா அப்படின்லாம் பல விஷயம் நம்ம யோசிக்கணும். அவர் சொன்னார்ன்றதுக்காக நீ சொல்லிட்டேன்னு கேட்குறது யூஸ் இல்லை. அதற்கான கால அவகாசம் கொடுத்து தான் ஆகணும். அந்த வகையில் இப்போ ஆட்சி ஆள்பவர்கள் பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் அவங்க செயல்படுத்துவாங்க, சொல்லாமலேயே செயல்படுத்தலாம். ஏன்னா பட்ஜெட்டில் அறிவித்தது மட்டும் தான் செயல்படுத்தணும்னு இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை பட்ஜெட் அறிவித்ததில் தான் அப்படியே தாரக மந்திரமாக செய்வாங்க.
நடுவில் எதுவும் செய்யக்கூடாதுலாம் இல்லை, செய்யலாம். அதுக்கு பொருளாதாரம் அவங்க பார்க்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் சரி பார்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஒருவேளை கொடுக்கல வச்சுங்களேன், அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் பாதிக்கும். இது அவங்களுக்கே தெரியும். நம்ம சொன்னோம் செய்யலைன்னா இதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அதனால் இது ஏமாற்றணும்னு நினைக்க வாய்ப்பில்லை. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி நமக்கு அரசியல் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட இப்போ அரசியல் தெரியுது. எந்த துறை என்ன வருமானம் வருது, எதில் லாஸ் ஆகுது, எந்த துறை மக்களுக்கு நேரடியான தொடர்பு இருக்குது, அப்படின்னு பல விஷயங்கள் இப்போ இருக்குது, புரியுது. இப்போ இவ்வளோ புரிஞ்சதுனால அடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்படுது ஏன் செய்யலைன்னு கேட்பாங்க. தேர்தல் அறிக்கை நீங்கள் கொடுக்கறது என்னென்ன விஷயம், அது எந்த அளவுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும், இந்த மாநில உயர என்னெல்லாம் இருக்குது அதில் அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. அதனால் தெளிவாயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்துட்டு அப்போ செய்யலைன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். அது நியாயமாகவும் இருக்கும். இது என் மனசில் பட்டது. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். நன்றி.